நிறைய பேர் ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடியே பேட்ரி வச்ச சோலார் சிஸ்டம் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சோலார் சிஸ்டம்லாம் மறுபடியும் பேட்ரி வீணாகி போய் மறுபடியும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு மின்சாரம் அந்த அளவுக்கு சேமிப்பாகாமல் இருந்திருக்கும். ஒரு ரூ. 500 குறையும். ஒரு சில இடங்கள்லாம் ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்ட பிறகு தான் மின்சார கட்டணமே அதிகமாகிருக்கும். ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் பேட்ரி வந்து கண்டினியூஸ் சார்ஜ் மோடுக்கு போயிடும். எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் சார்ஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சார்ஜிங் ஆகிற பிளிங்கிங் ஆகிறது நிற்காம கண்டினியூஸ் சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும். அதன் மூலமா கரண்ட்டு நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரியான எந்த விதமான ஃபினாமினனுக்கும் இங்கே வேலை இல்லை. இது மாதிரி நம்ம எர்த்திங்லாம் ப்ராப்பராக கொடுத்து அந்த லீக்கேஜ் ப்ரூஃப் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஃப்டி, அதே நேரத்தில் 95% எஃபிஷியன்சியோடு உங்களுக்கு இருக்கும். இந்த 2 கிலோவாட் சிஸ்டத்தில் உங்களுக்கு மின்சாரம் எவ்வளோ வரும்னா ஒரு ரூ. 2000 2500 கரண்ட் பில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த 2 கிலோவாட் சிஸ்டத்தின் போடை மூலமா உங்களுக்கு கிட்டத்தட்ட 500லேருந்து 600 யூனிட்டை 2 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். அப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 1000 யூனிட் வந்துட்டுருக்க ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. 600 யூனிட் குறைஞ்ச உடனே 400 யூனிட்டாக வந்துடும். 400 யூனிட்டில் 100 யூனிட் ஃப்ரீ ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிற 300 யூனிட்டுக்கு ஒரு ரூ. 600 கரண்ட் பில் வரும். இல்லை 1200 2000 பில் 600 700 200 600 யூனிட்டு 700 யூனிட்டு போடக்கூடிய ஒரு வீடு ஒரு 2000 உள்ள பில்லு வருதுன்னா இந்த 600 யூனிட்டு சோலார்லேயே உற்பத்தி பண்ணுறதுனால கரண்ட் பில்லே வராது. நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் வெறும் 200 கட்டுவீங்க. இதில் எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட் வேணால் நீங்கள் போடலாம். என்னென்னலாம் ஓடும், ஃப்ரிட்ஜு ஓடுமா, ஃபேன் ஓடுமா, வாஷிங் மிஷின் ஓடுமா, அப்படி தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இதில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை கொண்டு போய் நேராக இபி கரண்ட்டில் இருக்கிற அந்த இபி மீட்டர்லேயே கொடுத்துருவோம். இபி மீட்டருக்கு இந்த பக்கம் நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட்டு போட்டாலும் சரி, அது மோட்டாராக இருந்தாலும் சரி, அயன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ரூம் வாட்டர் ஹீட்டராக இருந்தாலும் சரி, இப்படி எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சோலாரில் தான் ஓடும். இதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை தான் நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் கரண்ட் பில்லு ரொம்ப நல்லா மிச்சமாகும். இதில் வந்து மின்சாரம் தடைப்படும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த சோலார் சிஸ்டம் ஆஃப் ஆக தான் செய்யும். பேக்கப் வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஒரு பேட்ரி வச்சு ஒரு எம்பிபிடி வச்சு அதில் வந்து நீங்கள் பேட்டரியில் சேவ் பண்ணிக்கிற போது பேலன்ஸ் இருக்கிற மின்சாரத்தை தாராளமாக நீங்கள் மின்சாரம் தடை பண்ணுற நேரத்தில் அந்த பேட்டரியில் இருக்கிற மின்சாரத்தை கொண்டு லைட்டு, ஃபேனு இப்படி நீங்கள் அதை ஓட்டிக்கலாம். அது மாதிரி பேக்கப் சிஸ்டம் வேணுனாலும் அல்ல ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு இன்வெர்ட்ரு இருக்குன்னா அதில் எம்பிபிடி நீங்கள் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அல்லது சோலார்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேட்டரியும் சோலார் பவரில் தான் சார்ஜ் ஆகுது. அதனால் மின்சாரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தடைப்படுதுன்னா அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவரே பேக்கப் பவரை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலை. இந்த மாதிரி நம்ம 2 கிலோவாட் 3 கிலோவாட் 5 கிலோவாட் உங்களுக்கு எவ்வளோ மின்சார கட்டணம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொறுத்துனோம்னா மின் கட்டணமே வராதுங்க.